ஹலோ, சௌந்தர்யா இருக்காங்களா? நீ எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 பணம் வேணும். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு சொன்னா நான் வந்து வாங்கிக்குவேன். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லு. தேவையில்லாம எந்த வம்பையும் விலைக்கு வாங்க மாட்டேன் நம்புறேன். பாப்போம். வச்சுட்டுமா? கதிர் மாமா கதிரா தனமா எல்லாமே சொன்னாங்க மாமா. அம்மா சொன்னாங்களே. ஐயோ, உங்ககிட்ட அவங்க நம்ம கல்யாண விஷயத்த பத்தி பேசிருக்கிறதாவும் நீங்க அத பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்றதாவும் தனமா சொன்னாங்க. இத நான் கேட்டப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிளம்ப தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நிச்சயமா ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க நல்லா யோசிங்க மாமா. உங்களையும் என்னையும் பத்தி யோசிங்க. ஐயோ, பேசுற நிலைமையிலயா இருக்கேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் பத்தி யோசிங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க மாமா. நான் என்னத்த யோசிச்சு சொல்ல? நானும் உங்க முடிவுக்காக காத்துட்டு இருக்கேன். அடியே, காத்திருந்தது போது கிளம்பிடி. என்னடா இது வம்பா இருக்கு? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இத மாப்பிள்ளை கேட்காம நம்ம கேட்டிருக்கோம். வேண்டாம், இந்த விஷயத்தை இங்கேயே முக்கி மூடி மறைச்சிடலாம். பொண்ணுங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்களே, அந்த வயிற்று வலியான்னு கேக்குறேன்ல. ஆமா. இதெல்லாம் நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது. அப்படி யாராச்சும் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து அப்படி யாரும் இல்லாம தனியா வாழ்ந்தவனா. எங்க அம்மா எப்பயாவது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி வீட்டுல தான் படுத்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அவங்க சமைக்க முடியாம இருக்கிறப்பெல்லாம் அப்போ நானும் எங்க அப்பாவும் போய் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுருவோம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது. நான் வேணா உனக்கு கை கால் பிடிச்சு விடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், நான் தானே உனக்கு நான் பிடிச்சிடாம வேற யார் பிடிச்சு விடுவா? நான் வேண்டான்னு சொல்றேன்ல. அதனால நீ பேசாம இரு. நமக்காக இவ்ளோ பண்றாரு, இவரை போய் நான் ஏமாத்துறேன்.